உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ நம்ம வணங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தியான நிலைக்கு போகிறோங்க. ஒரு கால் மேலே ஒரு கால், உள்ளங்கை மேலே உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக முடிக்குங்க. இந்த தியான நிலை எதுக்குன்னா, அடுத்து நான் என்ன சொல்ல போகிறனோ அந்த சொல்வது எல்லாம் உங்கள் மூளையில் பதியணும். அப்போ இந்த தியான நிலையில் உங்கள் மூளை விழிப்போடு ரெக்கார்டிங் பொசிஷனில் இருக்கும். அதுக்கு தான் இந்த தியான நிலை. இப்போது நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற எண்ணத்தில் உணர்வு கொடுங்க. ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அப்படியே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதாவது உங்கள் எண்ணத்தில் உணர்வை அமைதியை கொண்டு வந்தீங்கன்னா உடல் லேசாக வரதை நீங்கள் உணரலாம். இப்போ உங்கள் உடல் லேஸ் ஆகிடுச்சு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. இயற்கை ஓசை தவிர எந்த ஓசைகளும் காதுகளில் விழவில்லை. இப்போ உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்திருக்கின்றன நீங்கள் ஏற்படுத்திய இந்த அமைதியான சூழ்நிலை மத்தியில். இப்போது உங்கள் மூளை செல்கள் விழிப்படைந்து ரெக்கார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தானத்தில் சிறந்த தானம் அப்படின்றத எதை வச்சு உணர்றாங்க, எது ரொம்ப பெரிய தானம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உடல் உள்ளுறுப்புகள் தானம், அடுத்தது இரத்த தானம், அடுத்தது அன்னதானம். இதில் தான் தானத்தில் சிறந்ததுன்றாங்க. இந்த சிறந்த தானத்தையே உண்மையான சிறந்ததா அடையும் வைக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு, அவங்கவுங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ உறுப்புகள் தானம் பண்ணுறோம். அந்த உறுப்புகளை உடையவர்கள் அவங்க உள்ளுறுப்புகளில் பலம் இருக்கணும். அந்த உறுப்புகள் பலமாக இருந்தால் தானே அது மற்றவங்களுக்கு போய் செயல்படும். அப்போ அது பலமாக இருக்கணும்னா அது பலவீனமாக இருக்கக்கூடாது. பலமாக இருக்குன்னா பலவீனம் அடைஞ்சிருக்கக்கூடாது. அப்போ பலவீனம் அடைஞ்சிருக்கக்கூடாதுன்னா அவங்க எதை கடைபிடிக்கணும் அப்படின்னா நிதானம். அதாவது நிதானத்தை அவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னா, எல்லாருமே நிதானத்தை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே சிறந்த தானமாக இருக்கும். அந்த நிதானம் தான் மிகச் சிறந்தது. எல்லாவற்றிற்கும் எல்லா தானத்திற்கும் சிறந்ததாக வைக்கக்கூடியது நிதானம். அந்த நிதானத்துல பொறுமை என்றது ஒரு பிரிவு. நிதானத்தில் பொறுமை என்றது ஒரு பிரிவு. பொறுமைனா நம்ம எந்த ஒரு வேலையையும் பொறுமையாக செய்யணும். அதாவது 1 மணி நேர வேலையை 1 மணி நேரத்தில் சிறப்பாக செய்கிறது தான் நல்ல நிதானம், பொறுமையாக. அந்த பொறுமைக்கு உதாரணம். ஆனால் அந்த 1 மணி நேர வேலையை 2 மணி நேரம் ஒரு நாள் ஆக்குறாங்கன்னா அது சோம்பேறித்தனம், அது பொறுமை கிடையாது. ஸோ பொறுமையில் நிதானம் ஒரு பிரிவு. அப்போ அந்த பொறுமையில நம்ம சிறந்ததா ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல நம்ம முடிக்கிறது தான் பொறுமை. அப்போ அதுதான் நிதானம். எந்த ஒரு செயலையும் நாம் நிதானமாக செய்தால், அப்போ அந்த நிதானமாக செய்தால் என்பது எங்கிருந்து வருகிறது? நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை பொறுத்தே. ஏன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தேவைகள் கிடைச்சிக்கினே இருக்கு. அப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சொல்லையும் செய்யும் பொழுது பொறுமையாக தான் நம்ம செய்வோம். அதுதான் நிதானம். அப்ப என்ன, அது உள்ளுறுப்புகள் வலிமையா இருக்கு. அப்ப உள்ளுறுப்புகள் வலிமையா இருக்கும்போது, உள்ளுறுப்புகள் வலிமையா இருக்கிறது போது அந்த உடல் உள்ளுறுப்புகள் தானம் பண்றவங்களுக்கோட உள்ளுறுப்புகள் எல்லாம் வலிமையா இருக்கும் 100%. அது மாதிரி அன்னதானம் பண்றோம். அன்னதானம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கா லைன்ல நிக்கிறாங்க, அந்த அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூட்டம் சேரும் போது அந்த இடத்துல நம்ம நிதானத்தை கையாளனா, நம்ம கிட்ட நிதானம் இல்லைன்னா அந்த தானமே செய்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் அங்கே வரும். இதை தானம் செய்கிறவங்களுக்கு, அன்னதானம் செய்யும் போது ஏன் லைனில் வராங்க, லைனில் வரலன்னு அவங்களுக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வரும். அப்போ அது நிதானம் அங்கிருந்து தவறிக்கிறது. அப்போ அது அன்னதானத்தை வாங்கின்னு அவங்கள சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த சக்தி இருக்காது. அதாவது அதை தாங்கக்கூடிய சக்தி, அந்த வார்த்தைகள், ஏன்னா இவங்க அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ அந்த நிதானத்தோடு நம்ம இருக்கும் பொழுது அன்னதானமே சிறந்ததாகும். எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அந்த பொறுமை தான் நம்ம சிறந்தவர்களாகும். அப்போ தானத்தில் சிறந்தது நிதானம். அந்த நிதானத்தை நாம் கடைபிடிக்க உள்ளுறுப்புகள் வலிமை தேவை. எல்லா பெரியவர்களுக்கும் வயசான பிறகு நிதானமே கிடையாது. ஏன்? அவங்க நல்லவங்க தான்,
அவங்களுக்கு தெரியாத நிதானமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாத பொறுமையே கிடையாது. அவங்க தான் நம்மளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எப்போ? ஒரு ஏஜில். அடுத்தது அவங்களுக்கு ஏஜ் ஆக அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. ஏன்? உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவு. வலிமை குறைவதால் உடல் உள்ளுறுப்புகள்ல பஞ்சங்கள், போராட்டங்கள், தேவைகள் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தூசிகள், கிருமிகள், அந்த தடைகள். அப்ப அந்த தடைகளை எடுப்பதற்காக, தடைகளை அகற்றுவதற்காக அவங்க உடலை பராமரிக்கல. அதனால அவங்களுக்கு நிதானம் இல்லை, பொறுமை இல்லை. இதனால தான் பிரஷர் அதிகமாகுது. பிபி இருக்கு பாருங்க, பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், இதெல்லாமே உருவாக காரணம் நிதானம் இல்லாததான். அப்ப அந்த எல்லா தானத்திலும் சிறந்த தானமாக நாம் நினைக்கிறது எல்லாமே நிதானம் இருந்தால்தான் அது சிறந்த தானம் ஆகும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்க வேண்டும். உடல் உள்ளுறுப்புகளின் தேவைகளை நிறைவேற்றும். அந்த நிறைவேற்றுவதால் தான் நாம் ஒவ்வொன்று செய்தாலும் நிதானமாக செய்வோம். அது போய் எல்லாரையும் தெளிவாக போய் சேரும், பொறுமையாக போய் சேரும். எல்லாரும் அதை நம்ம கடைபிடிப்பாங்க. நம்ம செய்யறது அதை கடைபிடிச்சு அவங்களுடைய நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது. அப்போ விபத்து, ஆபத்து எதுவுமே இருக்காது. இந்த நிதானம் குறைவதால் தான் விபத்து. நம்ம வேறு வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேலையை இன்னைக்கு முடிக்கிறேன்னு போகிறோம். அந்த முடிக்கிறோன்ற எண்ணத்தோடு போகும்போது நிதானம் இல்லாத போது விபத்து ஏற்படுது. அந்த வேலை முடிஞ்சா முடியுது, அதன் பொறுமையாக நிதானமாக போகும்போது அது நம்மளுக்கு இன்னைக்கு முடியறதா தான் முடியும் அப்படின்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வர்றதுக்கு உடல் உள்ளுறுப்புகள் வலிமை தேவை. அப்போது நம்ம நினைப்போம், நம்ம இன்னும் பொறுமையாக இருக்கணும், இன்னும் கோவப்படக்கூடாது. எல்லாரும் நினைப்பாங்க, இது உண்மை. ஆனால் கோவப்பட்டுரும், பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்? அது உடல் உள்ளுறுப்புகள் வலிமை இல்லாததால். இதே நம்ம உடலை பராமரித்து பிறப்பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நம்ம எப்பவுமே பொறுமையாக இருக்கும், நிதானமாக இருக்கும். பேச்சுக்கள், செயல்கள் எல்லாரும் நம்மளை எல்லாரையும் கவரக்கூடிய பேச்சுக்களாக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம பேசுறது விரும்புவாங்க. அப்போது எல்லாரும் விரும்புகிறாங்கன்னா எவ்வளோ நிதானமாக பொறுமையாக பேசுகிறோம், அவங்க மனசை பாதிக்காத அளவுக்கு அதை நம்ம உணரலாம். அப்போ நம்ம உடலை பராமரிக்கும் போது 100% நம் உள்ளுறுப்புகளில் வலிமை இருக்கும். அந்த வலிமை இருந்தால் தான் நிதானத்தை நிரந்தரப்படுத்த முடியும். அந்த நிதானத்தை நிரந்தரப்படுத்தினால்தான் நம்முடைய செயல்கள், சொற்கள் எல்லாம் தூய்மையாக அமையும், மற்றவர்களை பாதிக்காது. இப்போ விபத்து, ஆபத்து எதுவுமே ஏற்படாது நம்ம உடலை பராமரித்தா. ஏன்னா எல்லாத்துலையும் நிதானம் வந்துடுதுல. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது இன்னைக்கு நம்மளுக்கு முடியணும் அப்படின்னா முடியுன்ற எண்ணம் வந்துடும். அடுத்தது நம்ம இப்படி தான் செய்யணும் ஒவ்வொரு வேலையும், அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம நினச்சே வேணாம், நம்ம இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படி நினைக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்கும் போது. அதற்காக நான் அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைபயிற்சி, இந்த 5 மேற்கொள்ளும். நிதானம் நிரந்தரப்படுத்தப்படும். முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, முடியாத தன்மை அல்ல. அதை நம்ம உணர்ந்துட்டோம். ஏன்னா இப்போ 6வது அறிவு முழுமையை பயன்படுத்துறதால உணர்ந்திருக்கும். அப்போ முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை என்பதை உணர்ந்த பிறகு நமக்கு பயம் எதுவுமே இருக்காது. குடும்பத்தில் அன்பு, பாசம், நேசம் நிரந்தரமா இருக்கும். ஏன்னா உடலை பராமரிக்க ஆரம்பிச்சுமே. அடுத்தது வயதாவதால் நோய்கள் வருவதில்லை, உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறைவதால் தான் நோய். அதையும் உணர்ந்துட்டீங்க. அப்ப அந்த உடல் உள்ளுறுப்புகள் வலிமையை குறைய காரணம் நாம. தலை விதியல்ல நாம. அப்போ உடல் உள்ளுறுப்புகளை பராமரித்தால் உடல் உள்ளுறுப்புகள் வலிமை. இதுக்கு உள்ளுறுப்புகள் வயது என்பது கிடையாது. வயசு என்பதை இறைவன் கொடுக்கல, நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மனிதர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோசியம், ஜாதகம் எல்லாம், மாய மந்திரம் எல்லாமே மனிதர்கள் தான், இறைவன் கொடுக்கல. அப்போ இறைவன் கொடுத்தது என்ன? இந்த உலகில் நம்ம குடும்பத்துல நீண்ட ஆண்ட நிரந்தரமா இளமையா இருக்கிறதுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. அதை நம்ம இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்போ நமக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் நீண்ட காலம் குடும்பத்தோடு சேர்ந்து, உண்மையான அன்பு, பாசம், நேசத்தோடு. இதை நாம உணர்ந்துட்டோம். 100% உங்க உடலை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. தானத்தில் சிறந்த நிதானம் உங்களுக்கு நிரந்தரமாக அமையும், முழுமையா அமையும். உங்க குடும்பத்துல நிதானமா அடுத்தடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் நீண்ட ஆயுள் வாழணும். நம்ம பாக்குறவங்க எல்லாருமே, நம்மள எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க, அவங்க நம்ம பாக்குறோம், அடுத்தது உறவினர்கள், இந்த நாடு எல்லாமே நிதானத்தை கடைபிடிச்சு விபத்து, ஆபத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பு